ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கம் ப்ரொவைட் பண்ணுற ஆன்லைன் ட்ரைனிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணி சர்டிஃபிகேட் வந்துட்டு கெட் பண்ணுங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் என்னென்ன நாங்கள் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னா டேலி ப்ரைம், அட்வான்ஸ்டு எக்ஸல் அண்ட் ஜிஎஸ்டி. ஸோ இது மூணும் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். ஸோ இது நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், ப்ளஸ் மெட்டீரியல் கொடுத்துருவோம். 24/7 ப்ரீ டிஃபைன்ட் வீடியோவும் கொடுத்துருவோம். வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக டிஸ்பிளே தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சியில் இருக்கிற யூனிட் 3 பற்றின ஒரு ஓவர்வியூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா யூனிட் 1 அண்ட் யூனிட் 2 உடைய ஓவர்வியூ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அந்த சாப்டர் எதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம், ப்ளஸ் எந்த ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவாங்கங்கிறத சொல்லியிருந்தேன். அது கூட சேர்த்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆனது என்னென்ன, நீங்கள் இதெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு கிளியர் அப்டேஷன்ஸ் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நான் யூனிட் 3 வந்துட்டு அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ யூனிட் 3 வந்துட்டு நமக்கு என்னென்னா பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ஃபண்டமெண்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது. ஸோ பார்ட்னர்ஸ், அதாவது 2-3 பேர் சேர்ந்து ஜாயின் பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அதில் இருக்கிற மெம்பர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம், பார்ட்னர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் எப்படி அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு 3rd சாப்டர், 4th சாப்டர், 5th சாப்டர்னு சொல்லிட்டு மொத்தம் உங்களுக்கு 3 சாப்டர் கண்டினியூஸாக கொடுத்துருக்காங்க. 6th சாப்டர் ஆல்சோ வந்துட்டு உங்களுக்கு இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் ரிலேட்டடாக வர சாப்டர் தான். அதாவது ஒரு பார்ட்னர் அட்மிட் ஆனாங்கன்னா எப்படி அக்கௌண்ட்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும், ஒரு பார்ட்னர் ரிட்டையர்மெண்ட் ஆனார்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், டெத் ஆகிட்டார்னா எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே ஒவ்வொரு சாப்டர் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, ஃபைன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு இங்கே பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு 2 லைன் அழகாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். த பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் ஆர்கனைசேஷன் where 2 or more persons carry on some business activity on the basis of agreement among them. So 2 or more persons வந்துட்டு ஜாயின் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுட்டு ஒரு பிஸ்னஸை ரன் பண்ணுனாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு நமக்கு அப்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா, அதில் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். த இண்டிவிஜுவலி கால்ட் partners அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. The person who have agreed to carry on the partnership business are individually called partners and the collectively called as firm அப்படின்னு நமக்கு அப்டேட் பண்ணுறாங்க. சரிங்களா, ஸோ இந்த பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மீனிங் அண்ட் டெஃபினிஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மீனிங்கும் டெஃபினிஷனும் சேம் அதே மாதிரி தான். சரிங்களா, கீழே பாருங்கள். அக்கார்டிங் டு செக்ஷன் 4ல் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்டை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க, the relation between persons who have agreed to share profit of the business carried on by all or any of them acting for all அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு மீனிங் அப்படிங்கிறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் டெஃபினிஷன்ஸ் எழுதும்போது நீங்கள் செக்ஷன் 4 ஆஃப் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 அப்படிங்கிறத எழுதிட்டு நீங்கள் எழுதணும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ஸ் ரொம்ப முக்கியம். ஃபியூச்சர்ஸ் பாருங்கள், மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 பேரில் இருந்து மேக்ஸிமம் 50 பேர் வரையும் என்ன பண்ணுவாங்க, ஜாயின் பண்ணி பிஸ்னஸ் பண்ணலாம். அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறாங்க, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 50க்கு மேலே போகும்போது அவங்க வந்துட்டு கம்பெனியாக தான் அதை என்ன பண்ணி ஆகணும்னா கன்வெர்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் there should be an agreement among the persons to share the profit or loss. அதாவது அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட்டையோ லாஸையோ அவங்க எப்படி பிரிச்சுக்க போகிறாங்க அப்படிங்கிறத வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்ரிமெண்ட் போட்டுருவாங்க. அந்த அக்ரிமெண்ட் மே பி ஓரல் ஆர் ரிட்டன். அவங்க வந்துட்டு என்ன பண்ணியிருக்கலாம், ஓரலாக கூட இருக்கலாம், இல்லாட்டி ரிட்டன் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்து த அக்ரிமெண்ட் மஸ்ட் பி டு கேரி ஆன் த பிஸ்னஸ் அண்ட் டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா பார்ட்னர்ஸுமே இதில் ஒர்க் பண்ணணுங்கிற மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபியூச்சர்ஸை நீங்கள் நல்லா பாருங்கள். இந்த ஃபியூச்சர்ஸில் நீங்கள் கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா மேக்ஸிமம் வந்துட்டு 50 மெம்பர்ஸ் இருக்கலாம் அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, கொஞ்சம் நீங்கள் லிசன் பண்ணிக்கோங்க.
அடுத்து நமக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குது பார்ட்னர்ஷிப் டீட். ஸோ பார்ட்னர்ஷிப் டீட் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அக்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அக்ரிமெண்ட்டை மெயின்டைன் பண்ணி அக்ரிமெண்ட் போட்டுட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்துட்டு நாட் கம்பல்சரி, நல்லா புரிஞ்சுக்கோங்கப்பா. பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் வந்துட்டு கண்டிப்பாக டீடு போட்டிருக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை. அவங்க வேணும்னா போட்டுக்கலாம், இல்லாட்டி தேவை இல்லை, நாட் நெசசரி. சரிங்களா? ஓகே. இப்போது அப்படி அவங்க பார்ட்னர்ஷிப் டீட் போடுறாங்கன்னா என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும், என்னென்ன மாதிரிலாம் கண்டென்ட் அதில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன ஃபேம் வச்சுருந்துருக்காங்க, அவங்க ஃபேமோடைய நேம் என்ன, என்ன பிஸ்னஸ் அவங்க பண்ணுறாங்க, எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு, என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பார்ட்னருடைய நேம், அட்ரஸ், ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் கொடுத்தாங்க, ப்ராஃபிட்டை எப்படி அவங்க பிரிச்சுக்க போகிறாங்கங்கிற கண்டென்ட் எல்லாமே அந்த பார்ட்னர்ஷிப் டீடில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்து இப்போ பார்ட்னர்ஷிப் டீட் இருக்கிறவங்க அவங்க என்னென்ன மாதிரி பண்ண போகிறாங்கங்கிறத அவங்க அக்ரிமெண்ட்டில் எழுதிடுவாங்க. மேபி பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாமல் ஒருத்தர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க வந்துட்டு இந்த ஃபாலோவிங் ப்ரொவிஷன்ஸை வந்துட்டு அவங்க என்ன பண்ணணும், ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை வந்துட்டு இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 வந்துட்டு நமக்கு அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்படி என்ன சார் பண்ணியிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, ரெமுனரேஷன் டு பார்ட்னர். ஸோ பார்ட்னருக்கு ரெமுனரேஷனுங்கிறது அலோவ் பண்ணக்கூடாது. அதாவது சேலரி, வேஜஸ் இது எல்லாமே ரெமுனரேஷன் சொல்லுவாங்க. அடுத்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக தான் எடுத்துக்கணும். இப்போ 5 பார்ட்னர் இருந்தாலும் 5 பேர் என்ன பண்ணணும், ஈக்குவலாக எடுத்துக்கணும். 1000 ரூபாய் ப்ராஃபிட் வருதுன்னா ஆளுக்கு 200 ரூபாய் 200 ரூபாய் 200 ரூபாய் எடுத்துக்கணும். ஓகேங்களா? அடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், நோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் அலோடட். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இல்லை. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸும் இல்லை. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் வந்துட்டு 6%. ஸோ இந்த 5 ரூல்ஸை அவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அதாவது ரெமுனரேஷன் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் 6% தான் கொடுக்கணும். அதுக்கடுத்து லாஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ் அவங்க ஈக்குவலாக தான் பிரிச்சுக்கணும். இது எல்லாமே இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் 1932 நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது வந்துட்டு பார்ட்னர்ஷிப் டீட் போடாமல் இருக்கவங்களுக்கு ஒரு அப்டேஷன்ஸ். ஓகேவா? இதுதான் பேசிக்கான ஐட்டம், நான் உங்களுக்கு கிளியராக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்து டேரக்டாக நமக்கு சம்மு தான் இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 1 நமக்கு இருக்குது. அதுக்கப்புறம் இருக்கிற இந்த ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம் உங்களுக்கு இல்லை, இது ஒமிட் பண்ணியிருக்காங்க. சேம் 3.6 உங்களுக்கு மெயின்டைன் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ன பண்ணியிருக்காங்க, ஒமிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்துட்டு பார்ட்னர்ஷிப் பொறுத்தளவு 2 கேபிட்டல் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட். இது ரெண்டுமே உங்களுக்கு ஒமிட் ஆயிடுச்சு. இருந்தாலும் நீங்கள் அதை பற்றின ஒரு கான்செப்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்னா கேபிட்டல் அக்கௌண்ட் 2 கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஒன்று ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட், இன்னொன்று ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட்டுங்கிறத மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ இது ரிலேட்டடாக இருக்கிற சம்ஸை நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. சரிங்களா? அதுக்கடுத்து உங்களுக்கு இருக்கிறது இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க, அதோடைய சம்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி வருது. தென் உங்களுக்கு இந்த டாபிக் வந்துட்டு இருக்குது, அதாவது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் உங்களுக்கு இருக்குது. இந்த கேபிட்டல் மெத்தடை நீங்கள் பாருங்கள். தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இந்த பார்ட்னர்ஷிப் ஃபர்மில் ஃபண்டமெண்டல் அப்படின்னு கொடுத்ததுனால ஃபண்டமெண்டலாக என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் ஆஃப் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த ரெண்டுமே கண்டிப்பாக உங்களுக்கு 3 மார்க்லேயும் 5 மார்க்லேயும் கேட்பாங்க. ஸோ 100% சொல்லலாம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் எக்ஸாமுக்கு டெஃபினட்டாக உங்களுக்கு வரும். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்லாம் என்ன, இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்னா என்னங்கிறத நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு மீனிங்கை மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா, பார்ட்னர்ஸ் கான்ட்ரிபியூட் பண்ண கேபிட்டலுக்கு கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் தருவாங்க. சரிங்களா? இப்போ பார்ட்னர்ஸ் வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு 10,000 கான்ட்ரிபியூட் பண்ணி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கேன்னா அந்த கம்பெனி என்ன பண்ணும், நமக்கு அந்த 10,000க்கு ஒரு 10% இல்லாட்டி 5% இன்ட்ரெஸ்ட்டு எனக்கு தருவாங்க. அது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அப்படிங்கிறது அந்த பார்ட்னருக்கு ப்ராஃபிட், பார்ட்னருக்கு என்னம்மா ஒரு ப்ராஃபிட் அப்படின்னு சொல்லலாம். அதுவே இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், ட்ராயிங்னா என்னங்கிறது தெரியும். ஸோ ஓனரோ பார்ட்னரோ அவங்களுடைய பர்சனல் யூஸுக்காக எடுத்தால் ட்ராயிங்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ அவங்க எடுக்கிற அந்த ட்ராயிங்ஸுக்கு வந்துட்டு அவங்க இன்ட்ரெஸ்ட்டோட தான் அகெயின் அடுத்து பே பண்ணுவாங்க.
ஸோ அப்போ இது வந்துட்டு அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பென்சஸ். யாருக்கு எக்ஸ்பென்சஸ்? பார்ட்னருக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ கேபிட்டல் அப்படிங்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ண அமௌண்ட். அந்த கேபிட்டலுக்கு கம்பெனி இன்ட்ரெஸ்ட் தருவாங்க, அது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ட்ராயிங் அப்படிங்கிறது பர்சனல் யூஸுக்காக எடுக்கிற அமௌண்ட். அந்த ட்ராயிங் அகெயின் அந்த பார்ட்னர் வந்துட்டு ரீபே பண்ணும்போது இன்ட்ரெஸ்டோடைய பே பண்ணுவார். அது என்னது? இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். இவ்வளோதான். இதில் எல்லாமே நமக்கு சம்ஸ் இருக்குது. அதை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இதில் இருக்கிற எல்லா சம்ஸுமே நமக்கு இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன் 5 இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 6 இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 7 இருக்குது, தென் 8 இருக்குது, இல்லஸ்ட்ரேஷன் 9 உங்களுக்கு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா 10 இருக்குது. அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸில் வந்துட்டு 11 ஆல்சோ இருக்குது, 12 இருக்குது, 13 இது உங்களுக்கு இருக்குது, 14 உங்களுக்கு இருக்குது. ட்ராயிங்ஸ்லாம் உங்களுக்கு 3 மெத்தடாக வந்துட்டு பிரிக்கிறாங்கப்பா. ஸோ 3 மெத்தடை கொஞ்சம் கரெக்டாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதாவது இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங், இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் பொறுத்தளவு 18வது சம் வரை உங்களுக்கு இருக்குது. இதே தான் உங்களுக்கு எக்ஸசைஸ்லேயும் இருக்கிற சம்ஸ். சரிங்களா? அடுத்து லாஸ்ட் டாபிக் சேலரி அண்ட் கமிஷன் டு தி பார்ட்னர். இப்போ பார்ட்னருக்கு எப்படி நம்ம சேலரிஸ் அண்ட் கமிஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான இந்த டாப்பிக்கும் உங்களுக்கு கவர் ஆகுது. இதில் இருக்கிற 2 சம் உங்களுக்கு இருக்குது. 19வது சம்மும் 20வது சம்மும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ டோட்டலாக வந்துட்டு ஃபர்ஸ்ட் சம் நீங்கள் பார்க்கணும். அதுக்கப்புறம் அந்த ஃபிக்ஸ்டு கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் அக்கௌண்ட் சம்ஸை மட்டும் ஒமிட் பண்ணிவிட்டு இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலில் இருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த சேலரி அண்ட் கமிஷன் டு த பார்ட்னர் வரையும் நீங்கள் சம்ஸை ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் இருக்கிற இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன் ஃப்ரம் பார்ட்னர்ஸ் இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை? ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. டிவிஷன் ஆஃப் ப்ராஃபிட் எமாங் பார்ட்னர்ஸும் ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷனும் ப்ரிப்பேர் பண்ண தேவை இல்லை. சரிங்களா? இவ்வளோதான் சம்ஸு. ஸோ இப்போ எக்ஸசைஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸசைஸில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம் இருக்குது. ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குமா? இருக்குது. செகண்ட் சம் உங்களுக்கு இல்லை. தேர்டு சம் இல்லை. ஃபோர்த்து சம் இல்லை. செகண்ட், தேர்டு, ஃபோர்த் இது மட்டும் இல்லை. அடுத்து 5th உங்களுக்கு ஆரம்பிக்குது. 5th சம்மில் இருந்து ஆரம்பித்து உங்களுக்கு எவ்வளோ சம்ஸ் இருக்குது அப்படின்னா சம் நம்பர் 20 வரையும் உங்களுக்கு இருக்குது. சம் நம்பர் 20 வரை இருக்குது. அதாவது சம் நம்பர் 1 இருக்குது, அதுக்கப்புறம் 5 to 20. ஸோ இந்த சம்ஸ் தான் உங்களுக்கு இந்த 3rd சாப்டரில் இருக்கிறது சம்ஸ். இது மட்டும் தான் நீங்கள் பார்க்கணும். பேலன்ஸ் எல்லாமே ஒமிட் பண்ணியிருக்காங்க. சேம் இல்லஸ்ட்ரேஷன் ஆல்சோ 1 பார்க்கணும், அப்புறம் 5 to 20. எக்ஸசைஸ்லேயும் 1 பார்க்கணும், 5 to 20. டோட்டலாக நமக்கு என்னென்ன கான்செப்ட் இதில் கவர் ஆகுதுன்னா ஃபஸ்ட்டு 1 கொஷினுக்கு என்ன கான்செப்ட் கவர் ஆகுது? பார்ட்னர்ஷிப் டீட் இல்லாட்டி, அதாவது ஆப்சன்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் டீடுனா என்ன பண்ணணுங்கிறது கவர் ஆகுது. அடுத்து 5th சம்மில் இருந்து 20th சம் வரையும் என்ன கவர் ஆகுதுன்னா அதில் மேஜராக கவர் ஆகிறது இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அகெயின் நான் சொல்கிறேன், அது ரொம்ப முக்கியம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங். அதுக்கப்புறம் சேலரி அண்ட் கமிஷன் அப்படிங்கிறதையும் அந்த 5 to 20 கவர் ஆகுது. சரிங்களா? இதுதான் 3rd சாப்டருக்கான நீங்கள் படிக்க வேண்டிய சம்ஸ். ஸோ 3rd சாப்டரை பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் இன்ஃபர்மேஷன் நான் வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ 3rd சாப்டரில் ஒரு கிளியரான அப்டேட் உங்களுக்கு கிடச்சிருக்கும். வேறு ஏதாவது 3rd சாப்டரில் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுங்கிறதையும் நீங்கள் எனக்கு கீழே வந்துட்டு கமெண்டாக கொடுங்க. அப்போ தான் வந்துட்டு நான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு போஸ்ட் பண்ண முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யாராவது வியூ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எக்ஸாம் டைம் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். தென் 3rd சாப்டருடைய இல்லஸ்ட்ரேஷன் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுத்துருங்க. ஸோ கிளிக் பண்ணி நீங்கள் வீடியோஸை பாருங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கான ஆன்லைன் டியூஷன் கிளாஸஸ் வந்துட்டு ஆக்கம் 7th மைல் அகாடமி கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் லெக்சர்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், டவுட் சால்விங் செஷன், சாப்டர் வைஸ் டெஸ்ட்னு சொல்லிட்டு கிளியர் கட்டாக ஆன்லைன் டியூஷன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ ஆன்லைன் டியூஷன் கிளாஸ் நீங்கள் அட்டன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய டீட்டெயில்ஸை கேட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆன்லைன் கிளாஸில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபீட்பேக்கும் நான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்கள் பார்க்கலாம். வேறு எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் டைரெக்டாக டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி.